Hi guys, Assalamu alaikum. Welcome back to Good Things channel. இந்த வீடியோவில் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டில் இருக்கேன். ஸோ அங்கே என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறது தான். ஸோ அதுக்காக நான் டீ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ பெருசாக வெஷல் வாஷிங்லாம் இருக்காது. காலையில் நைட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். வெசல்ஸ்லாம் கிடந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணிடுவேன். ஸோ காலையிலே எனக்கு டீ போடுற வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் காலையில் பார்த்திங்கன்னா 7:50 இல்லைனா 8 o'clock அந்த மாதிரி டைமிங்கில் தான் டெய்லியுமே எந்திரிப்பேன். ஸோ அதுவே பழக்கமாகிடுச்சு. அம்மா வீட்டில் இருக்கும்போது டைமிங்லாம் கணக்கே கிடையாது. எப்போ எந்திரிச்சாலும் எந்திரிச்சு டேரெக்டாக டீ குடிக்க வேண்டியதுதான். டீ மட்டும் இருக்கும், சூடு பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஸோ எங்கேயுமே அதே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த என்னோடய பெட் ஸ்பேஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே இப்படி தான். ஸோ டீயெல்லாம் குடிச்சிட்டு தான் இந்த பெட்லாம் கிளியர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை தான் ஊற்றினேன். கோதுமை தோசை அவளுக்கு மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கெலாம் இட்லி செஞ்சுட்டேன். இட்லி செஞ்சு வச்சுட்டேன். ஸோ பக்கத்து வீட்டிலேருந்து சாம்பார் வந்துருந்துச்சு. பக்கத்து வீடு எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் என்னோடய இன்லாஸ்க்கு. ஸோ இங்கே செய்கிறது அங்கே கொடுத்துக்கிறது, அங்கே செய்கிறது இங்கே கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி உள்ள டைப்ஸு. ஸோ நான் காலையில் கோதுமை தோசையும் ஊட்டி விட்டேன். இதில் தோசை கூட அவள் திங்கலை, கொஞ்சம் கூட திங்கலை. ஸோ இட்லி ஊட்டி பார்த்தேன், அதுவுமே திங்க மாட்டேங்குது. ஸோ அப்போலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான். அதுக்கப்புறம் வீடெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ 12 o'clock 12:30க்கு அப்புறம் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதே. ஸோ அது வரையும் ஃப்ரீயாக தான் இருப்போம். இன்றைக்கி சாப்பாடு ப்ளஸ் கீரை சாறு தான் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீரை சாறு என்னோடய சிஸ்டர் இன்லா வச்சுருந்தாங்க. எனக்கு 2 சிஸ்டர் இன்லா எல்லாம் லீவுக்கு இங்கே வந்திருந்தோம். இப்போ ஒரு சிஸ்டர் இன்லா போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க மட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த கீரை சாறை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பொட்டேட்டோ பீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறது என்னோடய வேலை. அவங்க கீரை சாறு வச்சுட்டாங்க, நான் ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, ரைத்தா, பச்சடி எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இதுவுமே பக்கத்து வீட்டிலேருந்து வந்தது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நிறைய நடக்கும், டெய்லியுமே நடக்கும். ஸோ அதே மாதிரி லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதையுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வெசல்ஸ்லாம் சேர்த்து போட மாட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சே சாப்பிடுவேன். எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2:30க்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிஞ்சோடனே வெசல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock வரையும் படுத்தே தான் கிடப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஈவினிங் டீ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. அதுக்கப்புறம் டின்னர் வேலை தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த திங்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சுருவேன். அதுக்கப்புறம் சும்மா மாடிக்கு போகிறதா இருந்தால் போவேன், இல்லைனா எதுவும் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைனா என் பேபி கூட டைம் அப்படியே ஓடிடும். ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஈவினிங் டீ குடித்ததுக்கப்புறம் எந்த வேலையுமே பெருசாக இருக்காது. ஸோ மாடிக்கு போனால் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வருவேன். ஈவினிங் 6 o'clock பார்த்திங்கன்னா சாராக்கு பசும்பால் வாங்கிறதுக்காக ஏனத்தை வெளியில் வச்சோம் அப்படின்னா ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காண்டியே மெனக்கெட்டு கீழே இறங்கி போய் அந்த ஏனத்தை வெளியில் வைக்கணும். ஸோ அதுக்காண்டியே மாடியை விட்டு கீழே இறங்கி போயிடுவேன். அதுக்கப்புறம் எதுவும் துணி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணது எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை மடித்து வைப்பேன்.
எங்கள் வீட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஒரு நாளைக்கு எப்படியும் 4-5 ட்ரெயின் போயிடும். காலையிலேருந்து நைட்டு 11:30 மணி வரையும் அவ்வளோ ட்ரெயின் போகும். விடிய காலையில் 3:30 மணிக்கெலாம் ட்ரெயின் போகும், சவுண்டு கேட்கும். அங்கே போகிறது இங்கே அதரும். ஸோ வந்துட்டு அதுவுமே நல்லா வேடிக்கையாக இருக்கும். ட்ரெயின் வர்றப்பெல்லாம் போய் போய் வேடிக்கை பார்த்துட்டு பிள்ளைங்களையும் கொண்டு போய் காமிச்சிட்டு அப்படி ஓடிடும் டைமு. அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சாராக்கு வந்து பாலும் காய்ச்சி கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு இன்றைக்கி வந்து டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, எப்போவுமே இட்லி தோசை தானே. ஸோ வந்து மாவு வெளியிலேருந்து தான் வாங்கணும். வெளியிலேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சேன் எல்லாேருக்கும். ஸோ வந்து நைட்டுக்கு வந்து 2 சட்னி பண்ணிடலாம், தேங்காய் சட்னி தக்காளி சட்னி 2மே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து தனியாக செஞ்சிடலாம். ஆனை காய்ச்சறதுலாம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரையும் கொஞ்சம் உப்பு கூட போனாலும் உரப்பு கூட போனாலும் இறங்காது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு. ஸோ வந்து பார்த்து தான் பண்ணணும். ஸோ ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வந்து எனக்கு இருக்கணும். ஸோ வந்து சிஸ்டர் இன்லா வந்து பக்கத்தில் நிற்பாங்க. ஸோ சில நேரம் அவங்களே செஞ்சுருவாங்க, நான் ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுப்பேன். ஸோ வந்து இந்த சட்னி அரைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியான வேலை அப்படிங்கிறனால நானே பண்ணிடுவேன். சட்னி இட்லி எல்லாமே நானே பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் கூட எனக்கு பெரிய வேலையாக தெரியாது. என்னோடய பிள்ளைக்கு வந்து சோறு ஊட்டுறது தான் எனக்கு வந்து பெரிய வேலை. சோறு இட்லி டிஃபனு எதுவுமே சரி ஊட்டி விடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அதையுமே இட்லி அவ்வளோதான் திம்பா. ஸோ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலையும் ஆற்றி கொடுத்துட்டு அதோட டைமிங் போயிடும். இப்படி தான் என்னோடய டே வந்து போயிட்டு இருக்குது என்னோடய இன்லாஸ் வீட்டில். ஸோ நம்ம சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.